வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுங்கிறது தான். அதுக்கு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு மிக்சி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு வரமிளகாய் சேர்த்து அரைச்சி கலந்துப்போம். இப்போ அதே மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய் அதையும் இடித்து போட்டுக்க வேண்டியதான். இப்போ பழுத்த தக்காளி 2 பெரிய தக்காளியை நான் அரைச்சி அதோட கலந்துக்கிறேன். எதையும் நறுக்கி வதக்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாமே அரைச்சி அப்படியே செய்ய வேண்டியதான். ஈஸியாக பேச்சுலர்ஸு கூட ஒரு 15 மினிட்ஸில் இந்த சிக்கன் குருமாவை நம்ம ரெடி பண்ணிட முடியும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை போயிட்டு பார்க்க வேண்டியதான். இதில் ஒரு 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 பச்சை மிளகாயை நறுக்கி கலந்துக்கிறேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதோட கலந்துப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்க வேண்டியதான். இதை கலந்து விட்டுட்டு 2 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறது குழம்பு மிளகாய் தூள். ஒரு காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. என்னோட 1/2 கிலோ சிக்கனுக்கு எங்கள் காரத்துக்கு நான் இதில் கலந்துருக்கேன். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடு கலந்துக்கிறேன். நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அந்த மிக்சி ஜாரில் சேர்த்தோம் இல்லையா, அதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். இது செமி கிரேவியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கட்டி பதத்திலே வச்சோம்னா ரொம்ப தண்ணி வேணும்னா நீங்கள் உங்களோட ஆப்ஷனுக்கு நீங்கள் ஊற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுத்தது ஒரு சின்ன 2 துண்டு தேங்காய்க்கு நான் 5-7 முந்திரி எடுத்து இதோட அரைச்சிக்கிறேன். இந்த முந்திரி தான் இந்த குருமாவுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டே கொடுப்போம். இப்போ இதோட இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டியதான். இப்போ இதில் புதினா, மல்லிக்கீரை எல்லாத்தையும் போட்டு நம்ம இறக்கும் போது இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். பாருங்கள், கட்டியாக ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பிரியாணி, இட்லி, தோசை, ரைஸுக்குன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப சூப்பராக சுலபமாக யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட பரிமாற முடியும்.